ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா ஆள் கோட் ஷூட்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கானே அப்படின்னு பார்க்காதியா. ஏன்னா நம்ம சேனல் வந்து 5000 சப்ஸ்கிரைபரை தொட்டுருச்சு. அதுக்காக தான் இந்த கெட்டப்பு. என்னையோட வீடியோ நம்ம எதை பற்றி போகிறோம்னா ஃபிஷ் அப்டேட்டு. வாங்க போய் பார்ப்போம். காய்ஸ், நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை பற்றின அப்டேட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி ஃபிஷ்ஷை பற்றின ஃபுல் அப்டேட்டே நீங்கள் பார்க்க போறீங்க. காய்ஸ், எதுக்கா நீ நெட்டை வச்சிருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம முருங்கை மரத்தில் இருந்தோம், நம்ம கொய்யா மரத்தில் இருந்தோம், இலை கொட்டி கொட்டி ஒரே டஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், இங்கே கீழே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. அதனாலயா நம்ம வீட்டில் வந்து காக்கா வந்து நம்ம ஃபிஷ்ஷை மேலே வர்ற ஃபிஷ்ஷெல்லாம் வந்து 4-5 ஃபிஷ்ஷை வந்து காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. அது மீனுக்கு சேஃப்டிக்காக தான் நம்ம வலைய விரிச்சிருக்கோம். வாங்க காய்ஸ், நம்மள்ட்ட என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்மள்ட்ட வந்து என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னா ஒயிட் மொழி, பிளாக் மொழி, ஜீப்ரா, சன்ரைஸு, அவ்வளோதான் இருக்குது. காய்ஸ், ஈவினிங் டைமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் மழைக்காலமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் தெரியாமல் இருக்கும். நான் உங்களுக்கு டார்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், லைட் அடித்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கிட்டத்தட்ட இதில் வந்து 100 மீனுக்கு மேலே இருக்கும். இதில் காய்ஸ், நான் வந்து உங்கள்கிட்ட வந்து லைட் அடித்து காமிச்சேன்ல, அப்போ வந்து நிறையா ஃப்ரைஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பெரிய தொட்டினால அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து ஃப்ரைஸை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். காய்ஸ், இங்கே வந்து பாருங்கண்ணே, நான் வந்து ஒரு ஃப்ரைஸை வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். இது ஒயிட் மொழி ஃப்ரைஸுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு பார்க்கும்போது நம்ம ஒயிட் மொழி வந்து குட்டி விடுற மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி டப்பில் விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காய்ஸ், நம்ம ஃப்ரைஸேலாம் எப்படியோ பிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 20 ஃப்ரைஸ் கிட்டே இருக்கோம். வந்து பாருங்கள். நம்ம ஃப்ரைஸை பிடிக்கிறதுக்குள்ளே இருட்டிருச்சு. வெளிச்சம் இல்லாட்டி கோச்சுக்கிறாதியா. காய்ஸ், இதில் வந்து கப்பீஸ் ஃப்ரைஸும் ஒயிட் மொழி ஃப்ரைஸும் தான் இருக்குது. காய்ஸ், நம்ம பக்கத்தில் என்ன இருக்குன்னா குட்டி விடுற மீன் வச்சுருக்கோம். இப்போ தான் பிடிச்சி விட்டோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, கூடிய சீக்கிரம் குட்டி விட்டுறோன்னு நினைக்கிறேன். குட்டி விட்டால் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். காய்ஸ், இதுக்கும் பக்கத்தில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு குட்டி கப்பீஸ் காமிச்சேன்ல, அவங்க நல்லா வளர்ந்துச்சு பாருங்கள். பாதி தான் நம்ம சேல் பண்ணிட்டோம், இப்போ பாதி தான் வச்சுருக்குறோம். இது சின்னதாக இருக்கும் போது வீடியோ இருக்குது, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. காய்ஸ், நம்ம மேலே போய் ஃபிஷ் பாக்ஸோட அப்டேட்டையும் நம்ம பார்ப்போம். காய்ஸ், நம்ம மேலே ஃபிஷ் டேங்கிட்ட வந்தாச்சு. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி கலெக்ட் பண்ண ஃப்ரைஸ்லாம் இதுதான் இருக்குது. என்னென்ன ஃப்ரைஸ்னால் பிளாக் மொழி ஃப்ரைஸும் சன்ரைஸ் ஃப்ரைஸும் நம்மள்ட்ட இருக்குது. காய்ஸ், அதனால தான் நம்ம இப்போ கலெக்ட் பண்ண ஃப்ரைஸெல்லாம் மேலே ஃபிஷ் டேங்க் கொண்டுட்டு பாரல, கீழே டப்பில் விட்டாச்சு. இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரில, கண்டுக்கிறதே இல்லை. நம்ம அது வாட்டு ஆள்கை திண்டு வளருது. காய்ஸ், வாங்க பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சிட்டுக்குருவி வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன்ல, அப்போ வந்து ஒரு பிளாக் மொழியும் ஒரு சன்ரைஸும் விட்டுருந்தோம். அது விட்டு 1 மாதம் ஆச்சு. வாங்க அதுவும் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். காய்ஸ், இந்த இதுக்குள்ள தான் இருக்காங்க. காய்ஸ், இந்த இருக்காங்க பாருங்கள். சன்ரைஸ் ஓடுது பாருங்கள். அதான் நம்ம சிட்டுக்குருவி வீடியோ எடுத்த மாதிரி விட்றேன்னு சொன்னேன்ல, அதான் இது. நல்லா வளர்ந்துச்சு பாருங்கள். இதுவும் இந்த பிளாக் மொழியும்.
காய்ஸ் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட்டதுக்கும் எப்பயும் பார்க்க நல்லா தான் வளர்ந்துருக்கு. நம்ம இப்போ கலெக்ட் பண்ணோம்ல ஃப்ரைஸு அதளவு தான் விட்டோம். இப்போ பார்க்க நல்லாவே வளர்ந்துருச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம இறையே போடுறதில்ல, அதுவாக ஆள்கை திண்டு வளர்றதுனால அப்படி வளர்ந்துருக்கு போல். காய்ஸ் நம்ம சிட்டுக்குருவி வீடியோ எடுத்தோம்னா இப்போ ஒரு சன்ரைஸும் பிளாக் மல்லி விட்டேன்னு சொன்னோம்ல, அதை தூக்கி பிடிச்சி நம்ம கீழே விட்ருவோம். ரொம்ப இருட்டிடுச்சு. நம்ம லைட் அடிச்சு டார்ச் அடிச்சுன்னு நான் வந்து உங்களை வந்து பேசிக்கிட்டு தான், அதனால் வந்து உங்களுக்கு வந்து காமிக்க முடியாது. அப்புறம் காய்ஸ் ரொம்ப தேங்க்ஸு. நான் இவ்வளோ சீக்கிரம் எனக்கு 5K சப்ஸ்கிரைபர் வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லோரும் சொன்னாங்க, ஏன்டா வெட்டி வேலை பார்க்குறியா, அவனுக்கு பேசவே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இவ்வளோ கூடிய சீக்கிரம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸு. இதே மாதிரியே நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. லவ் யூ கைஸ்.